இங்கே மாதவன் ஐயா. நான் வரும் தருணகாலங்களில் கடலலை வெகன் சூழ்ந்தது போல் சபையை அமர்ந்துள்ளது. உண்மைதான் அல்லவா? உண்மைதான். இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடை மேடை தெய்வ ஒளி தெய்வீக சபை நமக்காக அன்னபோஜனம் அளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேர் அன்பு உள்ளம் கொண்ட பெரியவர்களுக்கும் பெருமைக்குரிய தாய்மார்களுக்கும் நாடக கலாரசிக பெருமக்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழ் சிறந்த அழகிற்கு பொன்னாடு நகரத்தின் பேரு முதுகும்பட்டி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டிலே ஆண்களாக பிறந்துள்ள பெண்களாக பிறந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அவற்ற பேர்களும் கடல் அலைகோல் காட்சி இருக்கிறார். காரணம் இடு பகவான் இடுயூறு செய்த காரணத்தினால். யார் நாடகப்பட்டவரு? மாதவி மாமா அவர்களும் ஜெயக்குமாரிக்கு குடும்பத்தார். கொஞ்சம் பலமா சொல்லு. என்ன மாதையன் ஐயா அவர்கள் அவர் குடும்பத்தார் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் ஸ்ரீமுகா பாரதம். ஸ்ரீமுகா பாரதத்தில் ஒரு பாகமாகி விளங்க வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை. இந்த நாடகத்தில் நான் தற்பாவசியமாக வந்து நான் யாரு என் பெயர் என்ன எதற்காக வந்து காசுக்கு தான் வந்திருக்கிறேன். காசுக்கு தான் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறோம்? கண்ணே பொறுமை கடலில் பெருசு, அதோட போர் பெருசு. இன்னைக்குதான் இருப்பீங்க, நாளைக்கு போயிடும். நீங்க உட்காந்துக்கிட்டு 3 நாளைக்கு கூட பேசுங்க. ஒரு செடி மரப்பல குந்திக்காங்க பேசிட்டு யாரு எடுத்துட்டு போங்க. எதெல்லாம் விட்டோம்? செல்ல விட்டுருக்குறோம். இல்ல தாய்க்கே அவங்க அந்தாண்ட பேசவும் நாம வந்து பேசுனதை எவத்த விட்டோம்னு தெரியல. ஆமா ஆமா அத நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சரி சரி போகட்டும். போட்டு எங்க யாரு நீங்களா போட்டுமா? இல்ல பேசுற பிள்ளைங்க அவங்க போயிட்டு கூத்து பாக்குறது யாரு? அத்தனை கூத்து நம்மளே தான் பாத்துக்கிறோம். போட்டுருவோம் அப்படியே. இல்ல எல்லாம் உட்காருக்கு போய் யாரும் போவாதீங்க. ஸ்ரீமகா பாரதம். ஸ்ரீமகா பாரதத்தில் ஒரு பாகமாகி விளங்கக்கூடிய அர்ஜுனன் தவணலை சர்க்கம். இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, எதற்காக வந்தேன், சொல்லு பரிபந்தம், அச்சம், வட்டம், ஞானம், பயம், பயல்படும் அஞ்சனை நெஞ்சில் பதித்து என் அருகாமல் ஓடி வந்து சொல்கின்ற வார்த்தையை விசாய்ந்து பொன்கொட்டி கேட்கணும். ஆகட்டும் ஐயா. மாதவா ஐயா, நான் யார் தெரியுமா? யாருங்க? சொல்றேன்.
கொம்பு விடுற சாமி. ரொம்ப விட்டா குடல் வந்துரும். இதுங்க கும்பிடுற சாமி. சரி, இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. ஒன்னும் புரியலைங்க. ஒன்னும் புரியலையா? ஆமாமா, சவுண்ட் அதிகமா இருக்குது. இப்ப சொல்லுங்க. ஹரிஹரி மூலம் என்று. ஓ, ஹரிஹரி மூலம் என்று யாவருமே என்னை துதி செய்ய. உன்னை துதி செய்ய. ஆமா, மண்ணையும் பெண்ணையும் ஓரடியாக அளந்த ஸ்ரீ என் பெருமான் என் பெயரோ கிருஷ்ணன். சுவாமி பகவானே, ஏப்பா ஜானகி மணல வர்றா, மினிமா என்ன வர்றா, எம்சண்ட வாரிட்டு இருக்கிறா. ஜானகி மணல வர்றான். மினியம்மா எம்சண்ட வாரிட்டு இருக்கிறா. ஜானகி மணவாளா. ஜானகி மணவாளா. ஜனார்த்தனா. ஓ, ஜனார்த்தனா. ஆமா. உரக்கலத்த மாயவா. இப்படியா? இந்த உலகத்தை அளர்ந்தவான் ஓரடியாகவே. சுவாமி, உன்னிடத்துல சில கேள்விகள் கேட்க வேண்டும் சுவாமி. என்ன? இல்ல இல்ல, என்ன சில கேள்விகள் கேட்கிறாராம். நம்ம சாப்பிடுறோம் இல்ல சாப்பாடு, ஏன் குமிஞ்சு சாப்பிடுறோம் சொல்லு பாக்கலாம். நான் யார் தெரியுமா? யாரு? இந்த மண்ணையே ஓரடியாக அளர்ந்தவன். ஆமா. எனக்கு தெரியாத விஷயமா, உலகத்தில் யானை முதலில் எறும்பு வரை 84 லட்சம் உயிர் உள்ள சீம வேதங்களையும் நான் அங்கத்தில் வைத்து ஆதரித்து படியலுக்கும் ஆதி நாராயணனும் சர்வ உலகத்திலும் எறியாமல் யாதும் நடக்காது. அது என்னன்னு கேளு, நான் சொல்றேன். சாமி, நம்ம சாப்பிடுறோம் இல்ல, அந்த சாப்பாடு ஏன் குமிஞ்சு சாப்பிடுறோம்? கீழே விழுகாத இருக்கணும். ஓ, அப்படின்னு அணிஞ்சு சாப்பிடும். ஒரு சென்ட் சோறு 2 சோறு கீழே விழுந்தா மீண்டும் அள்ளி சாப்பிடலாம். ஆமா. அதுல சாமி நம்ம ஏன் குமிஞ்சு சாப்பிட தெரியுமா? இந்த பூமி தாய் தான் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது. சாகு உள்ள வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடு வேண்டும். அம்மா பூமாதேவி தாயே, எங்களுக்கு சாப்பாடு சாகு உள்ள வரைக்கும் சாப்பாடு வேணும்மா. அப்படியே பூமி தாயை தொட்டு கும்பிட்டு நம்ம சாப்பிடுறோம். தண்ணி இருக்குதுல்ல, குடிக்கிற தண்ணி. அவசரப்படாது, விடிய மட்டும். காலையில போய் உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு அம்மா பூமாதேவி சாப்பாடு கொண்டுட்டு வானா, உங்க வீட்டுக்காரி ஒரு பக்கம் வந்து போயிருவா. என்னத்துக்கு? இங்க பூமாதேவி இன்னும் ஒரு பொம்பளை இருப்பாள் அடுக்குது, தூக்கணும் வளர்ந்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, பூமியில தானே விளையுது. ஓ, அதான் சொல்றேன். ரைட்டு, பூமியில தான் நம்மளுக்கு தானியம் சிறுதானியம் எல்லாம் விளையுது. உனக்கு மூணு அதிகம். ஆமாங்க, அப்பப்ப பிடிச்சிட்டு கசக்கணுங்க. அதான் தொங்குது கசக்கி. மூளைக்கு அப்பப்ப மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கணும். கசக்கிறதுலயே இதே மாதிரிதான் கசக்கிற ஞாபகத்திலே வந்துட்டான். எடப்பாடியில கூத்தாடிட்டு அன்னைக்கு டெம்போ ரிப்போரு பஸ்ல ஏறிக்கிட்டோம். பக்கத்துல குந்திக்கிட்டு இருந்த கிளவி பிடிச்சு டெம்போல போய் வந்து கூட்டிட்டு வர மாட்டோம். தெரிஞ்சா போய் கசக்கிற நினைப்படியே இருக்கு. அதுல மானத்தை பூரா இங்கேயே வாங்குறோம். உங்க ஊர்ல தூக்கத்துல சில தவறு நடக்கலாம். ஒத்துக்கிட்டா மதியா உண்மையா? இது நடந்தது உண்மை. சரி, தண்ணி இருக்குதுல்ல, குடிக்கிற தண்ணி. ஏன் அனாந்து குடிக்கிறோம்? மற்றவர்கள் குடிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆமா, அதனால நாம உதவிப்படாம அண்ணாந்து சாப்பிடுறோம். இல்லைங்க, மழை எங்க போய் வானத்துல தான் மழை பெய்யுது. ஆகையவேணியே எங்களுக்கு சாகுல் வரைக்கும் மழை மாதம் மும்மரி மழை பொழிய வேண்டும். அதுக்காக தான் ஆனத்தை பார்த்து நம்ம தண்ணி குடிக்கிறோம். அம்மா தாயே, தாயே ஏதோ 5-10 போடுகிறீங்க இல்ல? ஓ தாயே, அம்மா ஓ தாயே. எவ்வளவு ஹைட் இருக்குது? ஆமா, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவெடுக்க முடியாது. அதனால அம்மா ஓ தாயே, என்ன தோர்மாக தாயே அப்படி அம்மா தாயேன்னு சொல்ல முடியாது. சரி சரி, சரக்கு கோட்டரு. ஆமா, அந்த கோட்டரு ஏன் கண்ணு முடிக்கிட்டு குடிக்கிறேன்னு சொல்லி பாக்கலாம். அதியா கவுசி அடிக்குதுடா. அதுக்கு எப்படி உனக்கு எப்படி தெரியும் கவுசி அடிக்குது? அப்ப என்ன குடிக்க அப்ப என்ன குடிக்காராங்கறியா? இல்ல கரெக்ட்டா நெப்ப சொல்றியே. அத தப்ப நடிக்க நீங்க குடிக்கிறதெல்லாம் மட்ட சர கட்டுங்குது. நல்லா கொஞ்சம் நான் குடிகாரன் செத்தாவே இளவுக்கு போறது இல்ல. ஆமா, அதிகமா குடிச்சு வீட்டுல படுத்து நம்ம இளவுக்கு எப்படி போவேன்? ஆரம்ப குடிச்சாலும் வீட்டுக்கு போ இளவு போவேன். மத்தால காரணம் அப்படியா? சரி சரிங்க. அது ஏன் கண்ணு மூடி குடிக்கிறாங்க தெரியுமா? சரி, அந்த கோட்டால தான் நம்ம கண்ணவே மூட போறோம். அதிகமா குடிச்சா நம்ம கண்ணு முடிக்கும். ஓஹோ, அதனாலதான் கண்ணு மூடிட்டு குடிக்கும். ஆமா, சரி சரியா? சரி, இன்னொரு விஷயம் சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு கோழி ஒரு முட்டை போடுது. ஆமா, வாரத்துக்கு எத்தனை முட்டை போடும்? வாரத்துக்கு எத்தனை நாள்? எத்தனை முட்டை தான் போடும்? வாரத்துக்கு 7 நாள் 7 முட்டை போடும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா? அரசு விடுமுறை தானே. ஓ, அரசு விடுமுறை. ஆமா, இதுக்கு மேல உனக்கு 1008 அவதாரம் இருக்குது. அது ஒரு அவதாரத்துல ஞாயிற்றுக்கிழமை கண்டா கொலை செய்து கோழி கொலையில போய் கை வச்சு அடிச்சுக்கணும். போடாத. ஆமா, போடாத புடிச்சு அடிச்சு. சரி, இன்னும் ஏதாவது கேள்வி இருக்குதுங்க? கேளு. கேள்வி போடாத. இருந்து ஆந்திரா கோரம் உன்னுடைய சன்னிதானத்தை பாக்குறதுக்கு. ஆமா, ஆந்திரா கோரம். ஆமா, உனக்கு
உனக்கு தேவை மொட்டை ஆமா எங்களுக்கு தேவை லட்டு லட்டு சரி மொட்டை அடிச்சுட்டு கண்ணாடில பார்த்தா என்ன தெரியும் மொட்டைதான் தெரியும் ஒரு மசுரும் தெரியாது தெரியாது சாமி ஓஹோ மொட்டை அடிச்சுட்டா மதுர் இருக்காது அதனால மதுர் தெரியாது இன்னொரு விடுகதை ஒண்ணு போடலாம் மூளை ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட ஒரு விடுகதை ஒண்ணு போடலாம் பாரு யாருக்கு தெரிஞ்சா சொல்லாதீங்க செத்தவன் சந்தைக்கு போனா கருவாடு கரெக்டா சொல்லு பாக்கலாம் சொல்லுப்பா பாரு மாடி முடிக்கிற பாரு தாயாளி விடையும் நீ ஏன் சொல்லிட்டுறா எப்படி செத்தவன் சந்தைக்கு போனா கருவாடு செத்தவன் சந்தை போன கருவாடு நான் ஏமாந்து போடுறேன் சரி இன்னொரு விடுகதை கரெக்டா சொல்றேன் ஏமாந்து போயிரு ஏமாந்து நேற்று ₹1 வரணும் அன்னாடி சில்லற பஸ் கேட்டா என்ன பண்றது ₹1 வரணும்னு கேட்டு வாங்கினா அப்புறம் எப்படி ஏமாந்த இல்ல வார்த்தையில ஏமாந்துறேன் சரி இன்னொரு விடுகதை ஊழமுக்கா சந்தைக்கு போனா நொங்கு சொல்லு பார்க்கலாம் கரெக்டா ஏண்டா அதுவும் நீ சொன்னதே தான்டா விடை எப்படி ஊழமுக்கான்னு சந்தைக்கு போனா அது நொங்கேதான் ஆமா அப்ப எங்கன்னு பாட்டோம் ஊழமுக்கா சந்தைக்கு போனோம் அங்கிட்டு பாட்டுமா ஆமா ஒரே விடுதல் கூட வேணாம் கொடுங்க சரி போகட்டும் என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் இருப்பினும் இந்த மண்ணுலகில் பெண்ணாக பிறந்த மகனே கிருஷ்ணா என்று பாலோடு அன்னங்களை பகிர்ந்து கொடுத்து இந்த மண்ணுலகில் என்னை பாசம் காட்டி வளர்த்த நாடு அம்மா ஏதோ 5-10 போடு அம்மா பாவம் அப்படி கேட்க கூடாது காசு எப்படி கேட்க தெரியுமா அக்கா காசு கொடுத்தா அக்கா ₹10 கூட அக்கா இல்லப்பா என்னை பெற்றாலே என் தாய் அப்படி அந்த அம்மா சரி சரி யாரு யாரு அம்மா என்ன பெற்றவாளும்
என் ஆசை அன்போடு ஆமா பெற்று வளைத்தி ஆளாக்கிய எங்க அம்மா பெயரோ தேவகி, தாயாரோ தேவகி. ஆமா. தந்தையார் யாரு? எங்க அப்பா வசுதேவ மகாராஜன். வசுதேவ மகாராஜன். வசுதேவ மகாராஜனுக்கும் தேவகிக்கு மகனாக பிறந்த என் பெயர் கிருஷ்ணன். நீங்க எத்தனை பேர் சுவாமி பிறந்தீங்க? எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, பலராமன், என் அன்பு தங்கை அவள் பேர் சுபத்திரை, சுபத்திரை கண்ணன், கண்ணன். இப்படி மூவர்கள் பிறந்தோம். 3 பேர் பிறந்து 3 பேர் பிறந்தாலும் மாதவன் ஐயா நான் இருப்பது எங்கே? என் நாடோ சங்குதோரகை. சங்குதோரகை. அப்படி சங்குதோரகையை பொற்புடமாய் எழுந்துருளிய அந்த நகரத்திற்கு அரசும் எங்க அண்ணா பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. ஆமா, சரிங்க. இருப்பினும் எனக்கு திருமணம் ஆமா இல்லையா? இல்லையா? சொல்லட்டுமா? அதுங்க ஓட்டண்ணா ஓட்டண்ணா.
ஆமா. மங்கையோ 8 பேர். 8 பேரு. ஆமா. எல்லா அமைதியோடு இருக்காங்க. ஆமாமா. இல்ல யாரும் 10 பேர் இருந்தா 2 பேர் பேசாதிருக்க மாட்டாங்க. பேசதான் செய்யும். பெரியவங்க பேசலாம். ஆமா. இப்படி எல்லாம் வாலிபர்கள் தான் பேசக்கூடாது. ஆமாமா. காரணம் மகாத்மா காந்தி ரொம்ப ஏழப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. கிடையாது. ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆமா. அப்படி எல்லாம் அந்த காலத்திலேயே ஒரு பஸ் போக்குவரத்து எல்லாம் இல்லாத முன்னே லண்டன்ல படிச்சவர். அப்படி. ஆமா. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரு லண்டன்ல படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வராரு. அப்ப வரும்போது இந்த நாடு அதுக்கு முன்னே வெள்ளக்காரங்க கையில ஆட்சிக்கு. ஆமா. ஆங்கிலேயர் கைக்கு போயிடுச்சு. ஆமா. அவர் இறங்கி வரும்போது இரவு 12 மணி ஆயிப்போச்சு. வீட்டுக்கு போறதுக்கு அப்பெல்லாம் கைத்தடம். ஆமாமா. பஸ் வசதி இல்லாத நேரங்கள். ஆமாமா. அப்ப பார்த்தாரு, எங்கடா போறது இன்னாரத்துக்கு அப்படின்னு யோசனை பண்ணாரு. இதே போல தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்து ஹரிச்சந்திர நாடகம். ஆமா. அந்த ஹரிச்சந்திர நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தெருக்கூத்து ஆடி இனிமே கூட்டமா இருக்கிறாங்கன்னு சத்தாவதுன்னு இவரும் போனார். போய் பார்த்தாரு தெருக்கூத்து. சரி கொஞ்சம் விடிஞ்சதுன்னா விடிஞ்சு வாட்டி போயிடலாம் அப்படின்னு உட்கார்ந்தார். ஹரிச்சந்திர நாடகத்துல அந்த ஹரிச்சந்திரன் துயரப்பட்டு என்னென்ன இன்னல்களை பட்டு கடைசி முறையாக அந்த ஹரிச்சந்திரனுக்கே நாட்ட பட்டத்தை சூட்டுறத பார்த்தாரு. அப்பதான் பார்த்தாரு இந்த நாடு ஹரிச்சந்திரன் கையில இருந்து அடிமைக்கு போயிடுச்சு. ஆமா. அடிமைக்கு போன நாட்டை மீண்டும் ஹரிச்சந்திரனை பெற்றிருக்கிறார். காரணம் எத்தனை? நல்வழினால. ஆமா. அதனால நல்ல வழியிலே நடக்கணும். சண்டைச்சல் இல்லாத இந்த ராஜ்யத்தை நாம வாங்கணும். அப்படிங்கிற மகாத்மா காந்தி நமக்கு அனைவர்களுக்கு தந்தையாக விளங்கக்கூடியவர். ஆமா. அவரு யோசித்தாராம். அன்னைக்கே அவர் படிப்பு கிடிப்பு எல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவையில் உள்ள இறங்கி இந்த ராஜ்யத்தை பெற்று 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆமா. இப்ப நாம எல்லாம் உட்கார்ந்து இப்படி ஒரு இடத்துல கூத்து பாக்குறோம்னா வெள்ளக்காரங்கையில இருந்தா இப்படி நம்ம உட்காரவே முடியாது, இப்படி கூத்து ஆடவும் முடியாது. முடியாடா கூத்து. உங்களுக்கு என்ன இங்க விடிஞ்சு வேலை என்ன? நம்மளுக்கு உண்டான வேலை இருக்கும், உண்டான சாப்பாடு இருக்கு, எந்த ஆடம்பரமும் இருக்காது. அப்படி ஒரு நாட்டுல போயிருக்கோம். அப்படி சுதந்திரம் அடைஞ்ச இந்தியா ஒரு தெருக்கூத்துனால. அதனால இந்த தெருக்கூத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத முன்ன இளம்பிள்ளைங்க கூட தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப அதை பத்தி மறக்க மாட்டாங்க. ஆமா. தெருக்கூத்துல என்ன இருக்குது அப்படின்ட்டு ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் இதிகாசத்தில் இடம்பெற்றது. இதிகாசத்துல அதான் சொன்னா பார்க்காதெல்லாம் பாத்திரலாமான்னு பழங்கொண்ட ராமாயணத்துல கேட்காத சொல்லலாம் கேட்கலாமான்னு கீர்த்தி பெற்ற மகாபாரதம். உங்களுக்கு ஒரு உதாரணம். மந்திரம் பண்ணா இன்னைக்கும் நடக்குது. ஒரு குழந்தை நலிங்கிச்சு போய் ஒரு இந்திரம் கட்டுறோம், நல்லா. ஆமா. மாடு சொக்கி போச்சு, பாடம் போடுறோம், வாயில என்னன்னு போடுறோம், வாயிலையும் சொல்லுதானே. ஆமா. அந்த சொல்லல எப்படி நல்லாவும் நம்ம எத்தனை வார்த்தை பேசுறோம், அதுக்கெல்லாம் மாடு நல்லா வருது. ஆமா. அதுக்குன்னு ஒரு சொல்லு தனியா இருக்கு. அதே போல மகாபாரத்தில் உள்ள சொல்லும் ராமாயணத்தில் உள்ள சொல்லும் மிகப்பெரிய ஒரு மூல மந்திரம். ஆமா. பாரத்தை படுத்துக்கிட்டே கேட்க கூடாது. ஆமா. பாவம் வந்து சேர்ந்துரும். காரணம் என்னன்னா புராணங்கள் 18. இந்த 18 புராணங்களும் நடந்து முடிந்து கலியுகம் பிறக்க இந்த 18 புராணங்களையும் பார்த்தவர் யாரு? எல்லாம் நிறைய செத்து போயிட்டாங்க. 7.5 கோடி ஆயுஷ் வாங்கினா ராமணேஸ்வரம், அவனே மாண்டுட்டார். யார் இதை பார்த்தவங்க அப்படின்னு பார்த்தா நாரத மகாமுனிவர் ஒருத்தர் தான் 18 புராணங்களையும் உள்ள இருந்து வெளியே வந்தார். அப்ப நாரதரை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஒரு சிறந்த புராணம் 18 புராணத்துல எதுப்பா மிக சிறந்த புராணம் அப்படின்னு நாரதரை கேக்குறாங்க. அப்ப நாரதர் தான் சொல்றார், எனக்கு மட்டும் என்ன சாமி தெரியும் அப்படின்ட்டு. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு 18 புராணங்களையும் எடுத்து வைத்து அன்னைக்கு கண்டுபிடிச்சது தான் இந்த தராசை. இன்னைக்கெல்லாம் இல்ல, நீதி தேவதைக்கு முன்ன இருக்கிறதும் இந்த தராசு ரெண்டும் அன்னைக்கு கண்டுபிடிச்சது தான். மகாபாரதத்துல கடைசி முறையா கலியுகம் இருக்க கண்டதுதான் தராசை. இப்படி 2 தட்டுகளை வைத்து முள்ளு நேர்கோட்டில் வைத்து 17 புராணங்களை மாத்தி 18 புராணங்களை மாத்தி இதுல போட்டு அதுல போட்டா இழுத்துக்கிட்டே இருக்கு.
எப்ப கண்டுபிடிக்கிறதுன்ட்டு கடைசியா மகாபாரதத்தை எடுத்து ஒரு தட்டல வச்சு இந்த மற்ற 17 புராணங்களை ஒண்ணொன்னா எடுத்து வைக்க இந்த மகாபாரதம் மேல போகவே இல்லையா. 17 புராணங்களையும் மேல எடுத்து வச்சுட்டாங்களாம். மகாபாரதம் ஒரு பக்கம் கீழே தான் நிக்குதான், இது 17 புராணமும் மேலதான் மிகப்பெரிய பாரம் அது. ஆமா. அதனால பார் என்றால் உலகம், அதம் என்றால் சண்டை. சண்டை ஆடுறது குதிக்கிறது தமாஷெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். நாங்களும் ஆடுவோம், குதிப்போம், தமாஷா பண்ணிட்டு தப்பு. அந்த ஆழமான உங்கள் மனதிலே இன்னவர் இப்படி சொன்னாரு ஒரு கருத்து அப்படிங்கறத முக்கியமான விஷயம். 1000 பேர் புத்தி சொல்லுவாங்க, திருந்த மாட்டான். ஒருத்தன் ஒரு நாளைக்கு புத்தி சொல்லி இருந்தா அவராச்சும் சொன்னாமா அன்னையில தான் நான் குடிக்கிறதில்ல அப்படின்னு வருவாங்க. ஆமா, அந்த மாதிரி. அதனால ஆழமான கருத்துக்கள் சிந்திக்கணும் சாமி. நம்ம மனிதர்கள் பிறகுது இன்னைக்குதான் நமக்கு ஆயுஷ்னு தெரியாது. கோழி கூட நாளைக்கு மீட்புனுக்கு இருக்கிறோம், நமக்கு என்னைக்கு ஆயுஷ்னு தெரியாது. அதனால பார் என்றால் உலகம், அதம் என்றால் சண்டை. அது மிகப்பெரிய பாரமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்தி பாரதம்னு வச்சாங்க. இதுக்கு இந்த மகாபாரத்தை பாரதம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த மகாபாரதம் எங்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு மந்திரம். நம்ம பாடம் போட்டா எப்படி மாடு நல்லாகுது, ஆடு நல்லாகுது, குழந்தைங்க நல்லாகுது, அது மாதிரி இந்த பாரதத்தினுடைய சொல்லை மக்கள் கேட்டா பிணி பீடைகள் உண்மையா நம்பணும். இது ரசமானதா இருக்கும் அப்படின்னு நம்பணும். நம்பினால் நிச்சயம் அது நல்லாயிடும். என்ன ஒருத்தர் கேட்டார், எடப்பாடியில வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம், அர்ஜுன வேஷம். மகாபாரத யுத்தத்தில் ஒரு அக்ரோனியின் தொகை 1,69,750 பேர். இப்படி 18 அக்ரோனி யானை படைப்பட்ட ஆள்கள் மொத்தம். பாண்டவர் பட்சத்து 7, துரியன் பக்கத்தில் 11. எங்க அண்ணன் வேமஜானனை கண்டு 11 அக்ரோனி யானையும் பயந்து நின்னது அப்படின்னு அப்படி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நீ சொல்றது பொய் தானே அப்படின்னா ஏங்க இல்ல, ஒரு மனிதனை கண்டு 11 அக்ரோனி யானை, ஒரு அக்ரோனியின் தொகை 1,69,750 பேருங்கிற. இப்படி 43 லட்சத்து சில்லறை ஆகுது மொத்தம். இவ்வளவு பேர் ஒரு மனுஷனை கண்டு எவனா பயப்படுவானா அப்படின்னா. அப்பதான் சொன்னேன், எங்க அது மட்டும் 43 லட்சத்தி சில்லறதாவது. இன்னைக்கு 4 அரசாங்கம் பயந்துக்குது ஒரு ஆளை கண்டு. 4 அரசாங்கம் ஒரு ஆளை கண்டு பயந்துக்குது. 4 நாட்டினுடைய மக்கள் பயந்துக்குது. மிலிட்டரி, ராணுவம் அத்தனையுமே கிடு தாங்குது ஒரே மனுஷனை கண்டு. இன்னைக்கு அப்படின்னும் யாருன்னாங்க, அவர்தான் வீரப்பனும். இல்ல இது உண்மையா பொய்யா? 4 அரசாங்கம் பயந்துக்குது. 4 அரசாங்கம் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா தானே தான். அது மாதிரி அன்னைக்கு நடந்தது என்னமே கதை சொல்றாங்க அப்படிங்கறதுலாம் இல்ல. அதாவது இப்ப இந்த வீரப்பனுடைய சமாச்சாரம் இன்னும் ஒரு 300 ஆண்டு காலங்கள் போயிடுச்சு. இப்ப இந்த இருக்கக்கூடிய சந்ததிகள்லாம் போயிட்டாங்க. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், பேர பிள்ளைகிட்ட சொல்லுவோம், அந்த மறந்து போயிடும். ஒரு 300 ஆண்டு காலம் சென்ற பின் இப்படி ஒருத்தர் இருந்தானா ஏண்டா ஒன்னும் போல பைத்தியக்காரன் இந்த மாதிரி 4 அரசாங்கம் பைத்தியம் எங்கடா பேசுற போய்ன்னு. அதே மாதிரி இது முன்னால நடந்தது. ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு முன்ன நடந்த சம்பவங்கள் மகாபாரதம், ராமாயணங்கள். இன்னைக்கு சொன்னா அது கதை அப்படிங்கிற. இதே மாதிரி இந்த கதைகள்லாம் இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் போயிட்டா இது ஒரு கதையாயிரும். நடந்தது உண்மையாகாது. மனிதனுக்கு 3 கை, இன்னொரு கை நம்பிக்கை. இது உண்மையா இல்லாத இது நடக்குமா? அரசாங்கத்துல இப்படி எல்லாம் சொன்னா புடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, அரசாங்கத்துல எங்களையும் புடிச்சு போட்டுருவாங்க. அவங்களா எழுதி வைக்கப்பட்டது புராணங்கள் அடிப்படைகள். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குது படிக்கிறீங்களே, இதுதான் வரும். பாஞ்சாலி சபதம், கண்ணகை, இந்த மாதிரி எல்லாம் தோணர் கதை. ஏன் பாடசாலையில் உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்? அதுல சில சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் படிச்சாதான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வரும். அந்த சட்டத்திட்டங்கள் அன்னைக்கு நடந்தது அரசாங்கம் நடத்தினது தான் இந்த மகாபாரதம். ஆமா. சரி, இப்ப நாம எந்த இடத்துல விட்டுட்டோம்? சட்டத்திட்டம் மகாபாரதம் இல்ல, போற பக்கம் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை. நம்மளா 4 பேர் திறந்தனா போக முடியும், ஊருக்கு 4 பேர் திறந்தா சொல்றோம்னா
ஊருக்கு ஒரே ஆளு திருந்தினா போதும். சொன்னாருன்னு இத்தனை பெரிய கூட்டத்துல ஒருத்தர் திருந்தினால் போதும். 10 இடத்துல கூத்தாடி 10 பேர் திருந்தினால் அந்த பலம் உங்களை சேராது, அது எங்களை வந்துதான் சேரும். அதுபோல நீங்க அமர்ந்து இப்படி ஒரு நாடகம் அடிச்சுன்னு நீங்க சொன்னீங்களா, அந்த புகழ் உங்களுக்கு சேரும். ஒவ்வொருத்தருக்கு அப்பா சம்பாரிச்சு சொத்து பேர பிள்ளைக்கு, பேர பிள்ளை சம்பாரிச்சு அவங்க பிள்ளைக்கு. அப்படித்தான் நேர்மையாக பாடுபட்டு சம்பாதிக்கிற சொத்து 3 தலைமுறை. 3 தலைமுறை தான். அதே இதுல அநியாயத்தினால் இனி 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அதே தலைமுறையில் அதே ஆளு சம்பாதிச்சு அதே ஆளு சாப்பிட்டு போக நீங்க வேணா சந்தேகம் இருந்த பாருங்க நடக்கும். சரி போகட்டும். அப்படி எனக்கு 8 பேர் மனைவி. மித்திரவந்தி, சத்யா, சாம்பவதி, ரோகிணி, சுந்தர, லக்ஷ்மணை, பாமா, ருக்மணி 8 பேர்த்த திருமணத்தை செய்து 80 வாழ்ந்தாலும் எனக்கு வேலை என்ன வேலைக்கு? சிசபரிவாளன் என்னை அண்டினால் ஒன்றியவர்களை அகமன்ன விளையாட்டு அசுர வேதங்கள் நான் தாங்கிய புதாரம் 10. முதல் யுகம் மற்ற புதாரம். முதல் யுகம் கிரைதாயுகம். அந்த கிரைதாயுகத்திற்கு ஆயுள் பலம் 17,28,000 வருஷம். அதில் பட்சம், கூர்மம், பராகம், ஆமணன், நரசிம்மன், பரசுராமன் 6 அவதாரங்கள். இந்த 17,28,000 வருஷமும் முடிந்தது. என் 6 அவதாரமும் முடிந்தது. கிரைதா முடிந்து திரைதாயகம் பிறந்தது. அதற்கு ஆயுள் பலம் 12,96,000 வருஷம். அதுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம். தென்னிலங்க ராவணனை 10 தலை 20 கரண் கொண்ட ராவணேசனை என் மனைவி சீதை எடுத்த அவனை மடித்து அயோத்தி நகரத்தில் நான் கால் வைத்ததோடு 12,96,000 வருஷம் என் 7வது ராமவதாரமும் முடிந்தது. 8,64,000 வருஷம். இதில் ஆவணி மாதம், ரோகிணி நட்சத்திரம், ரிஷ்ப ராசி, ரிஷ்ப லக்கினம், புதன்கிழமை இரவு சரியாக 12 மணிக்கு தார்மேக கலர் நீல ஆடை கையிலே சங்கு சக்கர வில்லு அன்பு கதைகளோடு வட மதுரையேஸ்வர சாலையிலே ஸ்ரீ கண்ணனாக ஜனிக்கிறார். 12 வயசிலே மாமன் கமசனை கொண்டு இந்த துபாபி யுகத்தில் நான் எதற்காக பிறந்தேன்? 3 காரணம். இந்த பூமாதேவிக்கு பூமி பாரம் அதிகமாகிவிட்டது. பூமி பார்த்து நிற்கணும் என் முதல் கடமை. இந்த மண்ணுலகில் மாபெரும் எதிரி எனக்குன்னு ஒருவன் உண்டு, அவன் தான் கர்ணன். இந்த கர்ணனை கொல்ல வேண்டும். 2வது 3வது காரணங்கள் தூர்வாசர் மகாமணிவர் கொடுத்த சாபத்தினால் பிரம்மனுக்கு 5 சிரத்தில் ஒரு சிரம் அருந்தது. அந்த அருந்த சிரத்தை பொருத வேண்டுமானால் 1000 உயிர் சேதங்களை செய்து ரத்த வெள்ளங்களை எடுத்து பிரம்ம கபாலத்தில் கொட்ட வேண்டும். இதை முடிச்சுட்டு கலியுகம் பிறக்கும். இதற்காக தேவகிரோகிணி வைத்தல வசுதேவருக்கு நான் மைந்தனாக பிறந்து நான் யாரு பட்சத்தில் இருக்கின்றேன்? மாதவா, இந்த 3 காரியத்தை முடிக்க வேண்டுமானால் பஞ்ச பாண்டவர் 5 பேர் இந்த படர்ந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். எங்க அத்தை மக்கள் 5 நான் துணையாக நின்று இங்கு அவரவர்களுக்கும் துரியோதனாதேவிக்கும் பகை ஏற்படுத்தி பாரு வனத்திலே வாழ்கிறார். அவர்களை வைத்துதான் இந்த 3 காரியத்தை நான் முடிக்கணும். இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது, இதை முடிச்சிருவேன். அப்படி இருக்க பாண்டவர்கள் இப்ப 9வது ரோமரி சிவனத்தில் என்று பரந்தாமா என்று என்னை யாதோ விஷயமா கலைகிறாங்க. உடனடியா நான் போகணும் இல்ல, நடந்து போனா நம்பானே ஆறாம். நடந்து போனா சாமி அப்படி நம்ம சொர்க்கத்தை கூட்டு அதாவது பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஏங்க இந்த விஷயம் தெரியுங்களா? ஏன் இப்படி ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? ஏதோ அதாவது குடும்பத்துல ஒண்ணு கொட்டி போகும். அப்படிதான் இல்ல, அதெல்லாம் இல்ல. நாங்க இங்க இருந்து போய் செங்கப்பாடிக்கு விருதானப்பா வந்திருந்தாரு. வரவே இல்லை. நீ செங்கப்பாடிக்கு வந்து விருதானே தங்கப்பாடி கோலை வந்தது. நீ மரணத்திற்கிறத நீ சரி வேண்டாம், இந்த மர்மத்தை வேண்டாம். மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன். இவர் ரொம்ப அப்பா வேதனைப்படுறாரு. இந்த மர்மத்தை
இல்ல வேண்டாம், மன வருத்தப்படுகிறார். மற்றவர்களை மனசை புண்படுவது மிகப்பெரிய மாபெரும் பாவம் அல்லவா? நீங்க ஒரு மனுஷனோட பேசுறா அந்த மனுஷன் வந்து புண்படுத்தி பேசக்கூடாது. ஆமா, அடிச்சிட்டா கூட மறந்துடும். ஆமாமா, மனசும் புண்படுற மாதிரி பேசவே கூடாது. பாரு, யார்கிட்ட பேசணும் நொண்டாவே சில பேர் பேசுவாங்க. ஆமா, என்ன எடுப்பா பேசக்கூடாது. அதனால மற்றோர் மனதை புண்படாமல் நடந்து கொண்டாவே மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு புண்ணியம். ஆமா, வாழ்வு பெரிதல்ல. மத்த மனுஷன் நோகாத அளவுக்கு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா அவனுக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு. ஆமா, அடுத்த மனசை புண்படக்கூடாது. மனசை புண்படுத்தி நான் நரகலோகத்தை நீயா போய் போக. சரி, எங்க அத்தை மக்கள் ஐவர்களையும் பார்க்கணும். யாரா போலாம்? புறப்பட போலாம். யார்